கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு மாம்ச வளர்ச்சியும் ஆத்தும வளர்ச்சியும், அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சியும். இந்த மாம்சம் எப்படி வளர்ச்சி அடைகிறது, அதுபோல நம்முடைய ஆத்துமாவும் வளர்ச்சி அடைய வேண்டும். ஒரு குழந்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு குழந்தையை அதாவது அனுப்புவதன் நோக்கம், அந்த குழந்தை நல்ல வளர்ச்சி அடைவதற்கான நம்ம எத்தனை விதமான சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது, அந்த வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுக்கிறோம். ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்கும் பொழுது அது குழந்தையாக பிறக்கிறது. அந்த குழந்தை இந்த பூமியிலே வளர்ச்சி அடைய வேண்டும், அதாவது வளர வேண்டுமானால், இந்த மாமிசம் வளர வேண்டுமானால் அதற்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? பால் கொடுக்கிறோம். குறிப்பாக தாய்ப்பால், மற்ற எந்த மிருகத்தின் பாலும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம். அது குழந்தையாக இருப்பதினால் அந்த குழந்தைக்கு ஏற்ற உணவு தாய்ப்பால். தாய்ப்பால் கொடுத்தால் மாத்திரமே அந்த குழந்தை வளர்ச்சியடையும். அந்த குழந்தையின் சரீரத்திற்கு அதுதான் ஏற்றதாக இருக்கும். அதுபோல நம்முடைய ஆத்மாவும் வளர்ச்சி அடையணும். மாம்ச வேற, ஆத்மா வேறு. நம்ம சரீர வளர்ச்சிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பாலை குடிக்கிறது போல நம்முடைய ஆத்மா வளர்ச்சிக்கு நாமளும் என்ன செய்யணுமா, அதற்கு ஒரு வகையான பால் இருக்கிறது. அது என்னவென்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல அவர் அழகாக நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். நாமளும் என்ன பண்ணும்? திருவசனமாகிய இந்த களங்கம் இல்லாத இந்த ஞானப்பால், இந்த வசனத்தை நாம் வாஞ்சியா இருக்கணும். ஒருவேளை ஒரு 15 வயசுல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 20 வயசு, 30 வயசு, இல்ல 40 வயசு, ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக கூட இருக்கலாம். நீங்கள் எப்பொழுது ஆண்டவராக இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு வயசு 1. ஏன்னா நாம் பிறந்த குழந்தை அது பிறந்ததிலிருந்து பாலை குடிக்கிறது. நீங்கள் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அதிலிருந்து உங்களுக்கு வயசு 1. அப்படிப்பட்ட ஜீவனத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற கர்த்தருடைய விசுவாசிகள், முதலாவது அவர்கள் குடிக்க வேண்டியது, அதாவது பருக வேண்டியது, அவர்கள் சாப்பிட வேண்டியது உணவு என்றுவென்றால் இந்த களங்கம் இல்லாத ஞானப்பால். இது மேல நீங்கள் வாஞ்சியா இருந்து அதை என்ன சொல் தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வசனத்துல ரட்சிக்கப்பட்டோம்னா ஆத்மா வளர்ச்சி அடையணும் என்றால் நீங்கள் தினந்தோறும் வசனத்தை தியானிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும். நீங்கள் புரியுதோ புரியலையோ, அது தெரியுதோ தெரியலையோ, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்கள் வாசிக்க மாம்ச வளர்ச்சி அடைவதற்கு பால் தேவைப்படுகிறது போல உங்களோட ஆத்மா வளர்ச்சி அடைவதற்கு இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலாக இந்த வசனம் கண்டிப்பாக தேவை. தினந்தோறும் அதை வாசித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்களுடைய ஆத்மாவை வளர்ச்சி அடைங்க. அடுத்ததாக நம்ம ஆத்மாவுக்கு என்ன தேவை? இந்த சரீரம் பிறந்த குழந்தைக்கு பாலை குடித்து கொண்டு இருக்குது போல ஒரு டெய்லி தினமும் பாலை குடிக்க கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நிலைகள் வந்த உடனே இந்த குழந்தைக்கு ஒரு ஆரோக்கியமான நம்ம உணவை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தினமும் பாலை குடித்து கொண்டு இருந்தால் அது வளர்ச்சி அடையாது. இந்த சரீரம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு தாண்டும் பொழுது அந்த சரீரத்துக்கு தேவையானது என்னவென்றால் ஒரு ஆரோக்கியமான உணவு, எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு உணவு நமக்கு அதுக்கு தேவை. அந்த உணவை நாம் சாப்பிடும் பொழுதுதான் நம் உடம்புல வருகிற பலவிதான வியாதிகளுக்கு அது எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நம்மளை என்ன சொல்றது, ஒரு ஊனம் இல்லாதபடிக்கு நல்லபடியா ஒரு வளர்ச்சி நிலைமைக்கு கொண்டு வருகிறது. நம்முடைய சரீரத்திற்கு தேவையானது என்றால் ஆரோக்கியமான உணவு. அதே மாதிரி உங்களுடைய ஆத்மாவும் வளர்ச்சி அடையும். நீங்களும் களங்கமில்ல ஞானப்பாலை மாத்திரம் குடித்து கொண்டிருந்தால் போதாது, அடுத்த நிலைமைக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் வசனம் சொல்லுகிறது. தீமோத்தி நிருபம் 1 தீமோத்தியும் 2 தீமோத்தியும்
தீர்த்து இந்த புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் தியானிக்கும் போகும்பொழுது, நீங்கள் வாசிக்கும் போகும்பொழுது, அவர் சொல்கிற அப்போஸ்தலர் பவுல் தீத்துவுக்கும் தீமோத்துக்கும் சொல்கிற உபதேசம் என்ன தெரியுமா? ஆரோக்கியமான வசனம். சோ பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 1:13 சொல்லப்படும் ஆரோக்கியமான வசனம், ஆரோக்கியமான உபதேசம், இந்த நல் மருந்து. இதெல்லாம் என்ன பண்ணணும்? நீ வாஞ்சிக்கணும், இதெல்லாம் நீ சாப்பிடணும். இதுல இருக்கிறது இந்த வசனத்துல, இதுவும் வசனம் தான். இதுல இருக்கிறது அடுத்த நிலைமை ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் ஆத்மா வளர்ச்சி அடைய வேண்டுமானால் ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஆரோக்கியமான நல் மருந்தை நீங்கள் சாப்பிட வேண்டும். ஆரோக்கியமான நட்பொருளை நீங்கள் சாப்பிட வேண்டும். உங்கள் ஆத்மா அப்பொழுதுதான் நீங்கள் வளர்ச்சி அடையும். ஒரே பாலை குடித்து கொண்டிருந்தால் மாத்திரமல்ல, அடுத்த நிலைமைக்கு நாம் கடந்து போக வேண்டும் என்றால் ஆரோக்கியமான உபதேசம். வசனமே சொல்லுது, இதுதான் நல் மருந்து, இதுதான் ஔஷகம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு பின் அந்த ஆத்மாவுக்கு எத்தனை விதமான பாடுகள் வரும்போம் பொழுது, குழந்தையாக இருக்கும் பொழுது ஆரோக்கியமான உணவை சாப்பிடும் பொழுது, களங்கமில்லாத நாளைப்பாலை நீங்கள் குடிக்கும் பொழுது, அடுத்த நிலைமைக்கு உன் ஆத்மா வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்த வசனத்தை நீ தியானிக்க வேண்டும். அடுத்த நிலைமைக்கு நீங்க போகணும். கொஞ்சம் ஆழ்ந்த சத்தியத்திற்குள்ள நீங்கள் போனால் மாத்திரம் உங்கள் வார்த்தை, உங்களுடைய ஆத்மா அடுத்த நிலைமையை வளர்ச்சி அடையும். அதற்கப்புறம் பாருங்க, ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தோம்னாலே அடுத்து இந்த மாம்ச வளர்ச்சி அடையணும்னா நம்ம என்ன சொல்லணும்? திடகாத்திரமான உணவை சாப்பிடணும். அதாவது ஒரு சிலவர்களுக்கு நல்ல பிரியாணி சாப்பிட ஆசையா இருக்கும். ஒரு மட்டன் பிரியாணியோ, ஒரு சிக்கன் பிரியாணியோ, என்ன சாப்பிடல, ஒரு புரோட்டாவோ, என்ன சாப்பிட்டாலும் அதை எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிற, அதை ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு வந்துவிடும். நீங்கள் அதை சாப்பிட்டால், அதாவது சொல்லுவார்கள் இல்லையா, கல்லை சாப்பிட்டாங்களோ செரிக்கிற வயசும்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் உடல் திடகாத்திரமாக வரும். அது உங்களோட மாம்ச வளர்ச்சி. வசனம் சொல்லுது பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆத்மாவும் வளர்ச்சி அடையணும். ஏன்னா பாலை குடிச்சோம், ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வசனத்தை சாப்பிட்டோம். அடுத்த நிலைமை என்ன சொல்லுது? வசனம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு நிருபம் 5:13 சொல்லுகிறது, அதாவது பாலை உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் அவன் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் நாணேந்திரங்கள் உடையதால் பூரண வயதில் இருக்க தகும் என்று வசனம் 13:14 சொல்லுகிறது. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட ஆத்மா வளர்ச்சி அடையணும்னா அடுத்து நீதியின் வசனத்துல நீங்கள் வளர்க்கப்படணும். அதுவும் கர்த்தருடைய மகத்துவமான வேதம் தான். ஆழ்ந்த சத்தியத்திற்குள் நீங்கள் இன்னும் தியானிக்கணும். மேலோட்டமாக வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தீர்கள், அடுத்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இன்னும் கொஞ்சம் போய் அடுத்த நிலைமைக்கு வாசித்துக் கொண்டிருந்தீர்கள். அடுத்து என்ன செய்யணுமா? சத்திய வசனத்துல நீங்கள் பழக்கம் உடையவளா வேணும். ஏன்னா எல்லா உபதேசத்தையும் நீங்கள் கேட்டு விட்டு உங்கள் ஆத்மா வளர்ச்சி அடைந்து விடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள உபதேசங்கள், இழிவான ஆதாயத்திற்காக, அதாவது பண ஆசைக்காக உபதேசிக்கிற ஒரு கூட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, எது கர்த்தருடைய உபதேசம், எது கர்த்தர் நீதியின் வசனம், எது நீதியின் சத்தியம் என்று அறிந்து கொள்வதற்கு நீங்கள் பழக்க வைக்கப்பட வேண்டும். அதுதான் திடகாத்திரமான ஆகாரம். இந்த ஆத்மா வளர்ச்சி அடையணும்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? திடகாத்திரமான ஆகாரத்தை சாப்பிடணும். அது வசனத்தை இன்னும் ஆழ்ந்து ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நீங்க அதிகமாக தியானிக்கும் பொழுது இன்னும் அதிகமான சத்தியத்தை காண்டவர் உங்களுக்கு, உங்களுடைய ஆத்மா வளர்ச்சி அடைவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன செய்யணுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளர வேண்டும், அவருடைய கிருபையிலும் வளர வேண்டும். வசனம் சொல்லுது 2 பேதுரு 3:18 சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் நீங்கள் வளர வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பாலை குடித்து ஆரோக்கியமான உபதேசத்தை கற்றுக்கொண்டு அடுத்து நீதியின் வசனத்தில் பழக்கப்படும் பொழுது இன்னும் ஆண்டவர் அறிவதற்கு அதிகமாக உங்களுக்கு அவர் ஆத்மா வளர்ச்சி அடையும். எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்து கொள்ளுங்கள், தானியேல தீர்க்கதரிசியை பார்த்து கொள்ளுங்க, அவரை பாருங்க. இன்னும் ஆண்டவரை பத்தி இன்னும் அறிவதற்கு இன்னும் அவர் அவ்வளவு வாஞ்சியா இருந்து தேவனிடத்தில் அவர் கேட்கிற விஷயத்தை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் தான் சொல்றாரு, போதும் தானியேலே நீ இளைப்பாருன்னு சொல்றாரு. அவருக்கு மேல இன்னும் வாஞ்சை, ஆத்தும பாரம் அந்த அளவுக்கு இருந்தது. அவர் ஆத்துமால அவ்வளவு வளர்ச்சி அடைந்தார்.
இன்னும் நீங்க தியானிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலையும் அவருடைய கிருபையிலும் நீங்க வளர முடியும். முதலாவது களங்கம் இல்லாத ஞானப்பாலை நீங்கள் வாசிங்க, அல்லது ஆரோக்கியமான உபதேசத்தை உங்களுக்கு வாசிங்க. அதுக்கப்புறம் திடகாத்திரமான நீதியின் சத்தியத்தை நீங்கள் இன்னும் தியானிங்கள். அதுக்கப்புறம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவும் கிருபையில் வளருங்கள். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது 5வதாக நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்கிறது வேசனம் சொல்கிறது. இதெல்லாம் நிலைமையில் உங்களுக்குள் வரும் பொழுது, உங்கள் ஆத்ம வளர்ச்சி அடையும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களை தேர்ச்சி அடைய வைத்திருப்பார். நீங்கள் பூரண புருஷராக இருப்பீர்கள். நீங்கள் பூரண புருஷனாகிற பின்பு இதே சத்தியத்தை இதற்கு கீழ் இருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னும் ஆரம்ப நிலைமையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நீங்கள் போதிக்கிற ஒரு போதகனாக இருப்பீர் என்று வசனம் சொல்கிறது. நீங்க பைபிள் காலேஜ் படித்து போய் தான் வசிக்கணும், மற்றவங்களுக்கு போதிக்கணுங்கிறது இல்ல. நீங்கள் நீதியின் வசனத்தில் பழக்கப்பட காலத்தை பார்த்தாலே நீங்கள் போதகர் ஆகிவிடுவீர்கள். மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணியங்களை சொல்வதற்காக நீங்க அழைக்கப்பட்டவர்கள். அதனால தொடர்ந்து வேதத்தை வாசிங்க, மற்றவர்களுக்கு இயேசுனுடைய புண்ணியத்தை சொல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.